தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னே கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதால் கடல் பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டிலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிலும் தொடர்ந்தும் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்போதைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். காற்று கொண்ட காலநிலை இன்றும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்று வலுவடைந்து காணப்படுவதனால் நாட்டின் அநேகமான பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். அதேவேளை மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் காற்று பலமாக வீசும். மேற்கு சப்ரகமுவ மத்திய தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் புத்தளம் குர்நாகல் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சிக்கு அதிகமான மழை கூட காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடற்பிராந்தியங்களில் புத்தளம் முதல் காலி ஊடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் ஏனைய ஆழ்கடல் பகுதிகளில் சாதாரண மழையும் காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது மன்னார் வளைகுடா மற்றும் கொழும்பு முதல் காலி ஊடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் யாழ்ப்பாணம் முதல் திருகோணமலை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிக வீசலாம். மேற்கூறப்பட்ட ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படுவதனால் மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையை இன்றும் தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.